ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. விருச்சிக ராசிக்காரங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை எப்போதுமே சாதாரணமாக போகிற மாதிரி இருக்காது. மற்றவங்க சந்திக்காத அனுபவங்களை கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு வலிமையான மனசு இருக்கும். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய உணர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில் சில விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை எதிர்கொள்ளலாம். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய மன வருத்தம் காரணமாக சில சோதனைகள்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண் யார் நீங்கள் அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். அது ஒரு காலத்தில் உங்களை நம்பிய ஒருவராக இருக்கலாம், உங்கள் உதவி எதிர்பார்த்த ஒருத்தராகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் மட்டும் இருந்த ஒரு மனிதராக கூட இருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் கூட மற்றவங்களுடைய மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணினுடைய மனசில் அந்த நினைவுகள் நீண்ட நாட்களாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, மனதில் அடக்கி இருக்கக்கூடிய வேதனை ஒரு நாள் வெளியில் தாங்காமல் மாறும் அப்படின்னு. அதனால தான் சிலர் அதை சாபம் அப்படின்னு கூறுவாங்க. இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் சில தடைகளை சந்திக்கலாம். நீங்கள் நினைச்சபடி வேலை நடக்காமலும் இருக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு கடைசி நேரத்தில் தள்ளி போகலாம். நீங்கள் நம்பியவங்க கூட திடீர்னு தூரம் ஆகிடலாம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நல்ல குணம் இருக்குது. நீங்கள் சிரமத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஒரு தடவை சந்திச்சிங்க அப்படின்னா அதை எப்படி கடக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த குணம்தான் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவும். ஒரு பெண்ணினுடைய சாபம் உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய காலமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. யார் உண்மையாக உங்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனால் சிலர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகி போகலாம். ஆனால் அதே நேரத்தில் சில நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாகவும் வரலாம். இந்த புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு செல்ல உதவுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் மனதார மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவங்க. கடந்த காலத்தில் யாராவது மனசில் காய வச்சிருக்கிறாங்க அப்படின்னா தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட சென்று பேசுங்க. ஒரு உண்மையான மன்னிப்பு பல வருடங்களில் இருந்து மனக்கசப்பை அகற்றிட்டே இருக்கும். ஒரு பெண்ணினுடைய கண்ணீரால் வந்த சோதனை கூட அந்த பெண்ணினுடைய ஆசீர்வாதமாக மாறி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது. இந்த காலத்தில் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிங்க. உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ளுங்க. ஒரு நல்ல செயல் வாழ்க்கையில் பல நல்ல கதவுகளை திறக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய பலம் இருக்குது. நீங்கள் ஒரு முறை முடிவு செஞ்சிட்டிங்கன்னா அதை நிறைவேறாமல் விட மாட்டீங்க. அந்த உறுதி தான் இந்த சோதனையை கடக்க உதவும். இந்த காலம் சற்று குழப்பமாக இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. மெதுவாக எல்லா விஷயங்களுமே சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் மீண்டும் பலன் தர ஆரம்பிக்கும். வேலை விஷயங்களில் நல்ல செய்திகள் எல்லாமே வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே குறையும். ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது ஆரம்பித்த இந்த காலம் இறுதியில் ஒரு பெரிய பாடமாகவும் மாறப்போகுது. அந்த பாடம் உங்களை இன்னுமே புத்திசாலியாகவும் வலிமையானவராக தான் மாற்றப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் எளிதில் ஒடிஞ்சு போகக்கூடிய கண்ணாடி கிடையாது. அது பல சோதனைகளையும் தாங்கக்கூடிய வலிமை இரும்பு மாதிரி இருக்க போகுது. ஆனால் எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையை முழுசுமே அழிக்கவே முடியாது. நல்ல எண்ணம், பொறுமை, கருணை இந்த மூணையுமே பிடிச்சிக்கிட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவே மீண்டும் ஒளியுடன் முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம். நேரம் கடந்து போகும்போது இந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக மாறப்போகுது. அந்த திருப்பம் உங்களை இன்னுமே நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அதனால் பயப்பட வேணாம். விருச்சிக ராசிக்காரங்க, இந்த சோதனை கடந்து போன பிறகு உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளிகள் எல்லாமே உதிக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். யாரை நினச்சும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உங்கள் வாழ்க்கையில் இனிமேட்டு உங்கள் வாழ்க்கை எப்போதுமே அமைதியாக மட்டும் இருக்காது. சில நேரங்களில் திடீர்னு பெரிய மாற்றங்கள்லாம் வந்துடும். ஆனால் அந்த மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே வலிமையாக மாற்றும். இந்த காலத்தில் சில விருச்சிக ராசிக்காரங்க மனசில் ஒரு குழப்பத்தை உணரலாம். காரணம் தெரியாமல் சில விஷயங்கள் தடைப்படுறது போல தோணலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய மன வருத்தம் காரணமாக இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாமே வரக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பெண் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ரொம்பவே முக்கியமானவராக இருந்திருக்கலாம். அவங்க உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் வச்சுருந்துருக்கலாம். உங்களை நல்லவராக நினச்சிருக்கலாம். ஆனால் உங்களை ஒரு நாள் நடந்த சம்பவம் அவங்களுடைய மனதை காயப்படுத்தியிருக்கு. நீங்கள் அந்த நேரத்தில் அதை கவனிக்காமவும் விட்டுருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மனசில் அந்த நினைவு நீண்ட காலம் இருந்திருக்கலாம். அந்த மனக்கசப்பு தான் பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனையாக திரும்பி வரும் அப்படின்னு பலரும் நம்புகிறாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான குணம் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமங்களை பார்த்து ஓட மாட்டீங்க.
அதை எதிர்கொண்டு நின்று போராடுவீங்க. அந்த குணம் தான் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவும். ஒரு பெண்ணினுடைய சாபம் உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொல்லப்படும். இந்த நேரம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வருகிற ஒரு திருப்பமாக இருக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதைக்கும் திருப்ப போகுது. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தவறுகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் மனதார உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணையாகவும் நிற்பீங்க. அந்த நல்ல குணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை இப்போ காப்பாற்ற போகுது. ஒரு பெண்ணினுடைய மன வருத்தத்துக்கு காரணமாக சோதனை வந்திருந்தாலும் பல பெண்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது. இந்த நேரத்தில் தாயை மதித்து நடத்துக்கங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனதை மகிழ்விக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருத்தருடைய மனசை மகிழ்ச்சியாக்கும். அந்த மகிழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சக்தியாகவும் மாறும். இப்போ இந்த காலத்தில் சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல்ல அது சின்னதாக தோணலாம், ஆனால் அது பின்னாடி பெரிய முன்னேற்றமாகவும் மாறப்போகுது. வேலை விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெதுவாக நல்ல மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவிகள் எல்லாமே கிடைக்கலாம். உங்களை நம்பக்கூடிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பாங்க. ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிற ஆரம்பித்த இந்த காலம் இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பமாக மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய பலமும் இருக்குது. என்னன்னா, நீங்கள் ஒருத்தரை மன்னிக்க தெரிஞ்சவங்க. மன்னிப்பு தான் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தையே குறைக்கும். அந்த மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகளையும் குறைக்கும். நேரம் கடந்து போகும்போது அந்த பெண்ணினுடைய மன வருத்தமும் குறைந்து விடும். இந்த வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களும் மெதுவாகவே சரியாகும். நீங்கள் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் எளிதில் உடைந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. அது பல சோதனைகளையும் தாங்கி வலிமையானதுன்னு சொல்லலாம். அதனால் எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமே அழிக்கவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஆணித்தனமாக நம்பலாம், ஆணித்தனமாக புரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை, அப்புறம் பொறுமை, நம்ம மனசு, இந்த மூணுமே நல்ல மனசு, இந்த மூணுமே இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டும் ஒளியோடு முன்னேற போகுது. இந்த சோதனையெல்லாம் கடந்து போன பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள்லாம் திறக்கும், புதிய மகிழ்ச்சிகள் எல்லாமே வரும். அந்த மகிழ்ச்சியை நோக்கி உங்கள் பயணம் மெதுவாக போகும் பொழுது தான் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்களால் முடிஞ்ச வரையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக எந்த தப்பும் பண்ணலை, பெருசாக யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களால் ஏதோ ஒரு பொண்ணு, ஃப்ரெண்டாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே உங்களால் ஒரு செகண்ட் கஷ்டப்பட்டு அதவே ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருந்ததுனால தான் அது ஒரு சாபமாக மாறி நீங்கள் எந்த காரியங்களை எடுத்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது. வேற ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம். நீங்கள் நினச்ச எந்த விஷயங்களுமே எல்லாமே தடைபட்டு ஒரு ஒரு நாளில் முடிக்க வேண்டியது ஒரு 10 நாள் ஆகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பெண்ணினுடைய சாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். அப்புறம் ரோட்டு சைடில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி, பெருசாக எதுவும் செய்ய தேவையில்ல, சும்மா சின்ன சின்ன உதவி, ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போவே உங்களுக்கு புரியும், அந்த பெண்ணினுடைய சாபம் உங்களுக்கு இப்போ ஆசீர்வாதமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. முடிஞ்ச வரையும் அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டுருங்க. எனக்கு தெரியல, எந்த விஷயத்தில் நான் அவங்கள ஹர்ட் பண்ணேன்னு தெரியல, ஒருவேளை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே அந்த ஒரு வார்த்தையே உங்கள் வாழ்க்கையவே மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நல்லா நடக்கணும். நீங்கள் நினச்ச உங்களுடைய மனவேதனை, மனக்கசப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எதை நினச்சுமே கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.